நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நமது கட்சி 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே இது பாராட்டுதலுக்குரியது என்று மதுரை சிறுத்தைகள் மற்ற மாவட்டத்து சிறுத்தைகளை முந்திக் கொண்டு ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள். முந்திக் கொண்டு என்று சொல்வதை விட முன்னோடியாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் மற்ற மாவட்டத்து விடுதலை சிறுத்தைகளும் இதுபோல நிகழ்வை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அதாவது இதனுடைய பொருள் என்னவென்றால், நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் நாம் எதிர்கொண்ட சவால்களை எல்லாம் வெற்றிகரமாக தாண்டி வந்திருக்கிற நிலையில் ஒரு வெற்றியை நாம் ஈட்டியிருக்கிற போது முதலில் நாமே அதை கொண்டாட வேண்டும் என்பது முக்கியமானது. மற்றவர்கள் இதை அங்கீகரிக்கிறார்களா, பாராட்டுகிறார்களா என்பதல்ல முக்கியம். நமக்கு நாமே கொண்டாட வேண்டும் என்பது இந்த நிகழ்வின் நோக்கமாக உள்ளது. இது கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கான வெற்றியா என்று கேட்கலாம். வெற்றி என்றாலே கொண்டாட வேண்டும். எத்தனை இடங்களில் வெற்றி என்பதல்ல. நாம் 4 தொகுதிகளில் பெற்றிருக்கிற வெற்றி என்பது 40 தொகுதிகளில் பெற்ற வெற்றி சமம். இது நம்முடைய வெற்றி என்பதற்காக நான் கூட்டி சொல்லுகிறேன், மிகைப்படுத்தி சொல்லுகிறேன் என்று கூட சிலர் நினைக்கலாம். ஆனால் மனசாட்சி உள்ள யாரும், உண்மையான ஜனநாயக சக்திகளாக இருக்கிற யாரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். நமக்கு இருக்கிற நெருக்கடிகள் அரசியல் களத்தில், நாம் சந்திக்கிற நெருக்கடிகள் அரசியல் களத்தில் வேறு எவரும் சந்தித்திராத நெருக்கடிகள். மணிக்கணக்கிலே அதை பற்றி நாம் விவாதிக்க முடியும். ஒரு கட்சியிலே நீ தொண்டனாக இருந்து பணியாற்ற முடியும். ஆனால் ஒரு பொறுப்பாளராக வர முடியுமா என்றால் முடியாது. நாடு விடுதலை பெற்று 3/4 நூற்றாண்டை கடந்துவிட்ட நிலையிலும் கூட, தமிழ்நாட்டில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் போன்ற மாமனிதர்கள் தோன்றி பணியாற்றி இருக்கிற நிலையிலும் கூட, தமிழ் மண் என்பது சமூக நீதி மண் என்று நாம் பெருமையோடு பூரிப்போடு சொல்லிக் கொண்டாலும் கூட, இன்னும் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் பொது நீரோட்டத்திலே இணைந்து அனைவருக்குமான பொது கட்சி என்று சொல்லப்படக்கூடிய கட்சிகளில் கூட கேந்திரமான முக்கியமான பொறுப்புகளுக்கு வர முடியாது. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாநகர செயலாளர், நகர செயலாளர் என்கிற அந்த பொறுப்புகள் அதிகாரம் வாய்ந்த பொறுப்புகள், கட்சி அதிகாரம் வாய்ந்த பொறுப்புகள். அந்த பொறுப்புகளில் நீ என்னதான் விசுவாசமாக உழைத்தாலும் கூட, உன்னால் அந்த கட்சிக்கு எவ்வளவு பெரிய பயன் கிடைத்தாலும் கூட, அந்த கட்சிக்காக நீ எவ்வளவுதான் குருதி கொட்டினாலும் கூட, சிறைப்பட்டாலும் கூட, வலியை தாங்கினாலும் கூட, அதிகாரம் வாய்ந்த பொறுப்புக்கு உன்னால் வர முடியாது. யார் மீதும் குற்றம் சுமத்துவதற்காக இதை சொல்லவில்லை. சமூக இருப்பு இதுதான். இந்த சமூக கட்டமைப்பின் போக்கு இதுவாகத்தான் இருக்கிறது. கட்சியின் தலைவர்கள் விரும்பினாலும் வர முடியாது. அவர்களே நினைத்தாலும் இன்னாரை மாவட்ட செயலாளர்கள் ஆக்கலாம், இன்னாரை ஒன்றிய செயலாளர்கள் ஆக்கலாம் என்று தலைவர்கள் நினைத்தாலும் கூட, இந்த சமூக அமைப்பு என்பது மிகவும் இறுக்கமானது. அதற்கு இடம் கொடுக்காது.
இப்படித்தான் இந்திய சமூக கட்டமைப்பு இமயத்திலிருந்து குமரி வரையில் உள்ளது. மாநில அளவில் தேசிய அளவில் சில பொறுப்புகளை பெற்றுவிட முடியும். ஆனால் அதிகாரம் வாய்ந்த பொறுப்புகளாக மக்களோடு நெருக்கமாக நின்று களமாடக்கூடிய பொறுப்புகளாக எவை உள்ளனவோ அந்த பொறுப்புகளுக்கு வர இயலாது. அப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பிலே ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஆங்காங்கே பொறுப்பாளர்களை நியமித்து மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் என்றெல்லாம் பொறுப்புகளை நியமனம் செய்து பிற கட்சிகளோடு இணைந்து பணியாற்றுகிற போது சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் நாம் சந்தித்திருக்கிறோம் என்பதை விவரிக்க முடியாது. சில நிமிடங்களில், சில மணிகளில் விவரிக்க முடியாது. அந்த நெருக்கடிகளை கடந்து 30 ஆண்டு காலம் அரசியல் களத்திலே தாக்குப்பிடித்து நிற்பதே இமாலய சாதனை. ஒரு இயக்கம் உருவாகி சாதிய மதவாத சக்திகளின் திட்டமிட்ட அவதூறுகளை எல்லாம் தாங்கி சதிகளை எல்லாம் முறியடித்து தொடர்ச்சியாக 3-10 ஆண்டுகளை கடந்து தாக்குப்பிடித்து அரசியல் களத்திலே ஒரு சக்தியாக நிற்பது என்பதே ஒரு இமாலய சாதனை. அதை களத்தில் நின்று பணியாற்றக்கூடியவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இந்த இயக்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் என்று பெயர் சூட்டி அந்த பெயரிலேயே பயணிப்பது என்பது எவ்வளவு பெரிய சவால் என்பதை என்னோடு நெருக்கமாக இருந்த தோழர்கள் அத்தனை பேரும் நன்கு உணர்வார்கள். காவல்துறையின் தரப்பிலிருந்து எத்தகைய நெருக்கடிகள், சாதி வெறியர்களால் எத்தகைய நெருக்கடிகள், சமூக தளத்திலே நம்மோடு அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய பிழைப்புவாத சக்திகளால் எத்தகைய விமர்சனங்கள், அவதூறுகள், இவற்றையெல்லாம் தாக்குப்பிடித்து களத்திலே 30 ஆண்டுகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்றால் இதுவே ஒரு சாதனை தான். 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு, பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் பதவியை கருத்தில் கொண்டுதான் வருகிறார்கள். மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று கருதி பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை மிகவும் சொற்பம். பதவி வேண்டாம், பரிசு வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், புகழ் வேண்டாம், பாராட்டுகள் வேண்டாம், வாழ்த்துக்கள் வேண்டாம், பொருளாதார நோக்கம் இல்லை, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கிற அந்த பொறுப்புணர்வோடு மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தோடு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை வரவிட்டு எண்ணிவிடலாம். நான் பொது வாழ்க்கைக்கு வந்தபோது, பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது, தேர்தல் அரசியல் வேண்டாம், நாடாளுமன்ற ஜனநாயகம் வேண்டாம், அடித்தட்டில் உழக்கூடிய மக்களை அரசியல் படுத்தி அவர்களை அரசியல் சக்தியாக அணிதிரட்டுவோம், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை காரல் மார்க்ஸ் போன்றவர்களின் கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்போம், அவர்கள் உழைக்கும் மக்களுக்கு முன்மொழிந்திருக்கிற அந்த உயரிய கோட்பாடுகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்போம். எனவே நமக்கு தேர்தல் பாதை வேண்டாம் என்று முடிவெடுத்து நான் பொது வாழ்க்கைக்கு வந்தேன். எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வரவில்லை. இதை மற்ற மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், மதுரை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள், கட்சியின் முன்னோடிகள், மூத்த தோழர்கள், இந்த இயக்கத்திற்கு மூத்த தோழர்கள் என்று சொன்னால் மதுரை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள், என்னோடு தொடக்க காலத்தில் கைகோடு தரமாடிய தோழர்கள், என் கால்கள் தோழர், இதையெல்லாம் என்னோடு வந்த தோழர்கள்.
நான் கல்லிலே நடந்தாலும் சேர்ந்து நடந்தீர்கள், முள்ளிலே நடந்தாலும் சேர்ந்து நடந்தீர்கள். எனக்கு எதிராக வீசப்பட்ட கற்கள் உங்கள் ரத்தத்தை பதம் பார்த்திருக்கின்றன. எனக்கு எதிராக வீசப்பட்ட சொற்கள் உங்கள் உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கின்றன. அப்படி காயங்களை தாங்கிய தோழர்கள், வடுக்களை சுமக்கிற தோழர்கள் மதுரை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள். எனவே நான் எப்படி பொது வாழ்க்கைக்கு வந்தேன், அது எத்தகைய தூய்மையான நோக்கத்தோடு தொடங்கப்பெற்ற பயணம் என்பதை வேறு எவரும் அறியாவிட்டாலும் நீங்கள் நன்கு அறிவீர்கள் என்பதால் மீண்டும் அதை நான் நினைவூட்டுகிறேன். 90லிருந்து 99 வரையில் தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று நாம் களத்தில் நின்ற காலத்தில் எவ்வளவு வீரியமாக நாம் பணியாற்றினோம் என்பது தெரியும். அப்படி எவ்வளவு நெருக்கடிகள் நமக்கு வந்தன என்பது தெரியும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் சாதிய வன்கொடுமைகளை சந்தித்தோம், போராட்டங்களை முன்னெடுத்தோம். தம்பி எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகிறார். அவரை கொண்டே ஒரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். அவருடைய அண்ணன் மறைந்து விட்டார், முருகேசன். ஒரு நாள் என்னை தல்லாகுளம் தந்தி அலுவலகம் அருகே பார்த்து என்னை கட்டிப்பிடித்து, இன்னும் சொல்ல போனால் கால்களை தொட்டு மனைவி சொன்னார், கண்கலங்க சொன்னார், எங்கோ மூலையிலே முடங்கி கிடந்த ஒரு சமூகத்தை மதுரை மாநகரத்து வீதிகளில் தலை நிமிர்ந்து நடக்க வைத்த பல்லாயிரக்கணக்கான தோழர்கள், இளைஞர்கள், சிறுத்தைகள் என்று சொல்லிக் கொண்டு ஆவேசமாக விடுதலை முழக்கங்களை உரத்து முழங்கிக் கொண்டு கூடலழகர் பெருமாள் கோவிலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை வரையில் இந்த வீதிகளில் நடந்து வந்த பேரணியை கண்டு நான் பெருமைப்படுகிறேன். இனி செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. உங்கள் தலைமையின் கீழ் சில நாட்கள் இருந்ததே போதும் என்று அவருக்குரிய மொழியில் சொன்னார். இன்றைக்கு அது எனக்கு பசுமையாக நினைவில் இருக்கிறது. அப்படி நாம் மதுரை வீதிகளில் மாபெரும் சிறுத்தைகள் அணிவகுப்பு என்று அந்த சிறுத்தைகள் அணிவகுப்பு நடத்திய காலத்தில் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவோம் என்று துணியும் எண்ணவில்லை. அப்படி ஒரு நோக்கமும் நமக்கு கிடையாது. முழுக்க முழுக்க நாம் ஒரு புரட்சிகர அரசியல் பாதையை நோக்கி இளைஞர்களை அணிதிரட்டுவோம் என்பதுதான் நோக்கமாக இருந்தது. தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் அண்ணன் மேலும் பிரபாகரன் அவர்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு, அவருடைய அரசியலை உள்வாங்கிக் கொண்டு, அவருடைய போராட்டத்தை உள்வாங்கிக் கொண்டு, விடுதலை போராட்டத்தை உள்வாங்கிக் கொண்டு, அவர்களைப் போல ஆயுதம் ஏந்தி போராட முடியாவிட்டாலும் கூட நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இருந்து விலகி நின்று, தேர்தல் பாதையில் இருந்து விலகி நின்று ஒரு புரட்சிகரமான அரசியலை முன்னெடுத்திருப்பதை போல நாம் ஏன் முன்னெடுக்க கூடாது? அப்படிப்பட்ட புரட்சிகரமான இளைஞர்களை ஏன் நம்மால் உருவாக்க முடியாது? அந்த வேலையை செய்வோம் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு தான் முதல் 10 ஆண்டு காலம் நாம் பணியாற்றுவோம். படித்தவர்கள் கூட வரட்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பட்டதாரிகள் என்னோடு வரட்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. IAS IPS அதிகாரிகள் நமக்கு பின்னால் இருந்து ஊக்கப்படுத்தட்டும் என்றெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை. கட்டிட தொழிலாளர்கள், மாட்டு வண்டி ஓட்டக்கூடியவர்கள், ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இளைஞர்கள், 5ஆம் வகுப்பு கூட பள்ளிக்கூடத்துக்கு போகாத தம்பிகள், அன்றாடம் காட்சிகள், அன்றைக்கு ஓடியாடி உழைத்தால்தான் வீட்டிலே கஞ்சி காய்ச்ச முடியும் என்கிற நிலையில் வறுமையில் உழலக்கூடிய குடும்பத்தை சார்ந்த தம்பிகள், இவர்களைத்தான் இன்றைக்கு நான் ஒருங்கிணைக்க முடிந்தது. அவர்கள்தான் என் பின்னால் அணிதிரண்டார்கள். கொடுமைகளை எதிர்த்து போராடுகிற களத்தில் நின்றார்கள், கைகோர்த்து நின்றார்கள். ஆக அவர்களை அரசியல்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஒரு அரசியல் பார்வையை உருவாக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சாதி அடையாளத்தோடு பார்க்கிற பார்வையிலிருந்து மாற்றி அவரை
ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கான ஒரு அடையாளமாக பார்க்க அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். இதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அதற்கேற்பத்தான் நான் அமைத்த களங்கள் இருந்தன. கட்சியிலே சில தோழர்கள் பிற்காலத்திலே வந்து இணைந்தார்கள். மேலவளவு படுகொலை, சென்னகரம்பட்டி படுகொலை, இன்றைக்கு தம்பி உலகப்பிச்சன்பட்டி வணங்காமுடி சந்திரனின் நினைவு நாள். அந்த வணங்காமுடி சந்திரனுடைய படுகொலை, கருவடூர் தீ வைப்பு, வள்ளியூர் சிலை உடைப்பு, அதை ஒட்டி மதுரை மாநகரத்திலே நான் நடத்திய சாலை மறியல், சாலை மறியலை ஒட்டி நடந்த துப்பாக்கிச் சூடு, சுப்பிரமணியபுரத்திலே மேலவாசலில் நடந்த துப்பாக்கிச் சூடு, பந்தல்குடி அருகே நாம் வைத்த புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலையை பல மணி நேரம் கடப்பாறை கொண்டு சமட்டி கொண்டு அடித்து நொறுக்கி அதை சேதப்படுத்தி அந்த சிலையை கொண்டு போய் வைகை ஆற்று மணலிலே புதைத்த நிகழ்வு, மீனாம்பாபுரம் உள்ளிட்ட அந்த பகுதிகளை அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்திய கொடூரம், இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும். அடுக்கடுக்கான போராட்டங்கள், அடுக்கடுக்கான வன்கொடுமைகள். மதுரை மாவட்டம் முழுவதும் நடந்த சாதி வன்கொடுமைகளை எதிர்த்து அன்றைக்கு நாம் அமைத்த போராட்ட களங்கள் எண்ணற்றவை. சந்தித்த வழக்குகள் சொல்லி மாளாதவை. அந்த நிலையிலும் கூட நாம் தேர்தல் அரசியலை பற்றி எட்டி பார்க்கவில்லை. அரசு ஊழியராகவும் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அரசு பணியை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஒரு போலீஸ் அதிகாரி அப்போது கேட்டார், அவருடைய இயற்பெயர் என்ன என்று கேட்டார். திருமாவளவன் என்று சொன்னேன். இல்லை, அரசியலில் நீங்கள் இந்த பெயரை பயன்படுத்துகிறீர்கள், உண்மையில் அரசு ஆவணத்தில் உங்கள் பெயர் என்ன? திருமாவளவன் தான். ஏன் இந்த கேள்வி அவர் கேட்டார் என்றால், பொதுவாக அரசு ஊழியர்கள் வெளியிலே ஒரு பெயரை பயன்படுத்துவார்கள், அரசு ஆவணத்தில் உண்மையான பெயர் வேறாகும். நாளைக்கு சட்டப்பூர்வமான சிக்கல் வந்தால் நான் இல்லை அது என்று வாதாடுவதற்கு அது பயன்படும் என்கிற அடிப்படையிலே அப்படி பயன்படுத்துவது உண்டு. ஆனால் நான் தெரிந்தேன், அரசு ஆவணத்திலும் திருமாவளவன் தான், போராட்ட களத்திலும் திருமாவளவன் தான். சாதி ஒழிப்பு களத்தில் ஒரு அரசு ஊழியர் ஈடுபடக்கூடாது என்று எங்கும் சட்டம் இல்லை. அப்படி சட்டம் இருந்தால் அதை திருத்த சொல்லி போராடுவதை தவிர அதற்காக நான் பின்வாங்க மாட்டேன் என்று அவர்களிடத்திலே பதில் கூறியிருக்கிறேன். அப்படித்தான் 10 ஆண்டு காலம் ஓடி இருந்த தோழர்களே. ஒரு காலத்தில் வந்து இணைந்த தோழர்கள் மேலவளவு படுகொலை எந்த புள்ளியிலிருந்து தொடங்குகிறது என்றால் உள்ளாட்சி தேர்தல் என்கிற புள்ளியிலிருந்து தொடங்குகிறது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு தலித், அது அரசு அறிவிக்கப்பெற்ற ஒரு தனித்தொகுதி. தனித்தொகுதியில் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்களால் இருக்க முடியும். அந்த அடிப்படை அறிவை கூட சொல்லித் தருவதற்கு ஆர்வம் இல்லாத, வழிகாட்டி இல்லாத பிரிவினருக்கு அன்றைக்கு இருந்த ஆத்திரத்தை யாராலும் தணிக்க முடியவில்லை. அதிகாரிகளாலும் சரி, மற்றவர்களாலும் சரி. இது பொது தொகுதி ஆக்கப்பட வேண்டும். எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த இடத்தில் ஒரு தீண்டப்படாத சமூகத்தை சார்ந்தவன் எப்படி ஊராட்சி மன்ற தலைவராக நாற்காலியில் வந்து அமரலாம்? ஒருபோதும் விட மாட்டோம். KR நாராயணன் போன்ற ஒரு தலித் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக கூட அமரலாம். ஆனால் எங்கள் ஊரில், உள்ளூரில் ஒரு தலித் ஊராட்சி மன்ற தலைவராக அமர ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சாதிபதியர்கள் கூக்குரல் எழுப்பினார்கள், கூச்சல் போட்டார்கள். இந்த நேரத்தில் தான் நம்முடைய தேர்தல் புறக்கணிப்பு என்பது கேள்விக்குள்ளானது. நாம் ஒரு கொள்கையை பிடித்துக் கொண்டு அதிலேயே பிடிவாதமாக நிற்க முடியாது. மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகத்தான் நாம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம், களப்பணிகளில் ஈடுபடுகிறோம். ஆகவே தேர்தலில் நிற்பதே ஒரு சவாலாக மாறுகிறது. அதுவும் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படுகிற, சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஒரு தனி தொகுதியில் ஒரு தலித் போட்டியிட முடியாது என்ற நிலை இருக்கிற போது
இந்த இடத்திலே மற்றவர்களைப் போல கண்டும் காணாமல் நாம் ஒதுங்கிவிட முடியுமா? எக்கேடாவது கெட்டு போகட்டும் என்று நாம் கண்சாய்த்துக் கொள்ள முடியுமா? முகத்தை திருப்பிக் கொள்ள முடியுமா? இந்த இடத்தில் போட்டியிட விரும்புகிறவனுக்கான உரிமையை வென்றெடுத்தாக வேண்டும் என்று மேலவளவு முருகேசனுக்காக நாம் ஆதரவு நிலை எடுக்க தொடங்கி அதன் பின்னர் தான் தேர்தல் பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. தேர்தல் பாதையில் இருந்து நாம் விலகி நிற்பதனால் மக்களிடமிருந்து விலகி நிற்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு சூழல் உருவாகும். ஏனென்றால் மக்கள் தேர்தலை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள். தேர்தலின் மூலம் என்ன சாதிக்கப்படுகிறது என்கிற புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள். அது தமக்கானது இல்லை என்பதை கூட புரிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். தாங்கள் ஓட்டு போடுவது யாருக்காக? தன் வீட்டை கொடுத்துகிறவனுக்காக, சாதியின் பெயரால் வன்கொடுமை செய்யக்கூடியவனுக்காக, பெண்களை மானபங்கப்படுத்தக்கூடியவனுக்காக நாம் வாக்களிக்கிறோம். ஏன் இந்த தேர்தலை நாம் புறக்கணிக்க கூடாது என்கிற எண்ணம் இல்லாத ஒரு மக்களை நாம் அப்படியே அந்நியப்படுத்திவிட்டு அல்லது அவரிடமிருந்து நாம் அந்நியப்பட்டு விலகி நிற்க முடியாது. மக்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அரசியல் தான் மக்களுக்கும் நல்லது, நமக்கும் அது வலிமை சேர்க்கக்கூடியது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த இடத்திலும் தேர்தல் புறக்கணிப்பை பற்றி பேசவில்லை. தேர்தல் புறக்கணிப்பை அவர் வலியுறுத்தவில்லை. தேர்தல் புறக்கணிப்பில் அவருக்கு உடன்பாடு இல்லை. இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மூலமாக நடைபெறுகிற தேர்தலில் பங்கேற்க வேண்டும். அந்த தேர்தல் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அதன் மூலம் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகார வலிமையை பெற வேண்டும். அப்போதுதான் இவர்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டவராக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளங்கினார் என்பதை நாம் ஒப்புக்கொண்டு உடன்பட்டு அதன் அடிப்படையில் நாமும் தேர்தலில் ஈடுபடுவது தவறல்ல. ஏற்கனவே எடுத்த அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வோம் என்று விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநில செயற்குழுவிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம் என்று உத்தியை மாற்றுகிறோம். தேர்தலில் நிற்பது அல்லது புறக்கணிப்பது என்பது ஒரு கொள்கை அல்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு உத்தி, அது ஒரு செயல்பாடு, அது ஒரு தந்திரம், அது ஒரு நடவடிக்கைக்கான ஒரு நிலைப்பாடு, அவ்வளவுதான், ஒரு ஸ்டாண்ட். எனவே தேர்தல் புறக்கணிப்பையே ஒரு கொள்கையாக பார்க்க வேண்டாம், தேர்தல் புறக்கணிப்பை ஒரு உத்தியாக பார்ப்போம். கடந்த காலங்களில் தேர்தலை புறக்கணித்தோம், இனி வருங்காலங்களில் தேர்தலை நாம் புறக்கணிக்க வேண்டாம். புறக்கணித்தால் மக்கள் நம்மை புறக்கணித்து விடுவார்கள். எனவே மக்களோடு பயணிக்க தேர்தலில் நாம் பங்கேற்பது முக்கியமானது என்ற அடிப்படையில் தான் தேர்தலில் பங்கேற்கிற முடிவை முதலாக 1998-99 அந்த காலகட்டத்தில் நாம் எடுக்கிறோம். 98 பிற்பகுதியில் பெரம்பலூரில் நடைபெற்ற மையக்குழுவில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக திருமாந்துறையில் அக்கா வசித்த ஊர், அங்கே 10 பேர் கொண்ட ஒரு குழு தேர்தல் பாதையில் ஈடுபடுவது குறித்து விவாதித்தது. அதை விரிவுபடுத்தி மையக்குழுவிலே பெரம்பலூரில் விவாதித்தோம். அதிலும் எனக்கு திருப்தி ஏற்படாததால் விழுப்புரத்திலே மாநில செயற்குழுவை கூட்டினோம். ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற நிகழ்வு. அந்த நிகழ்விலே தேர்தலில் பங்கேற்பதுதான் சரி என்ற முடிவுக்கு வந்து அப்போது நான் முன்வைத்த அந்த முழக்கம் தான் கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம். கொள்கை என்றால் சாதி ஒழிப்பு, கொண்ட கொள்கை என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோர் முன்மொழிந்த சமூக நீதி, சமத்துவத்தை வென்றெடுப்பதற்கான சமூக நீதி. இந்த கொள்கையில் நாம் உறுதியாக இருப்போம். தேர்தல் புறக்கணிப்பின் போது என்ன கொள்கையை முன்வைத்தோமோ அதைத்தான் தேர்தல் பங்கேற்பின் போது நாம் முன்வைக்க போகிறோம். அதில் உறுதியாக இருப்போம். அந்த கொள்கையை சிதையாமல், கொண்ட கொள்கையில் சிதையாமல் உத்தியை மாற்றுவோம். உத்தியை மாற்றுவோம் என்றால் தேர்தலில் பங்கேற்போம். இதுதான் விழுப்புரம் மாநில செயற்குழு எடுத்த முடிவு. 1999 மே மாதம் முதலாக நாம் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டோம். 99 கணக்கெடுத்துக் கொண்டால் 22 ஆண்டுகள். 22 ஆண்டுகளில் தேர்தல் அரசியலில் நாம் சந்தித்த சவால்கள், நெருக்கடிகள், அவமானங்கள்,
இழிவுகள் சொல்லி விவரிக்க முடியாது. ஏதோ எலெக்ஷன் நாம பங்கேற்கிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு கூட்டணியில் இடம்பெறுவது என்பதே, ஒரு கட்சி ஒரு கூட்டணியில் இடம்பெறுவது என்பதே மிகப்பெரிய சவால். அவ்வளவு எளிதாக கூட்டணியில் இடம்பெற்று விட முடியாது. வன்னியர் சங்கமாக இருந்து சாலை மறியல் போராட்டம் நடத்தி 20க்கும் மேற்பட்டவர்களை பலி கொடுத்து வட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலே வன்முறை வெறியாட்டம் நடத்த பெற்று நூற்றுக்கணக்கானவர்கள் கைதாகி அதன் பின்னர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தலில் ஈடுபட்டு உடனே திமுக கூட்டணியிலோ அதிமுக கூட்டணியிலோ அவர்களால் பங்கேற்க முடியவில்லை. தொடர்ந்து 3-4 தேர்தல்களை அவர்கள் தனியே சந்தித்தார்கள். தனித்து போட்டியிட்டு ஒரு எம்எல்ஏ ஆண்டிமடம் தொகுதியில் முதலாக வெற்றி பெற்றார்கள். அதற்கடுத்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். அப்படி அவர்கள் தங்களது வாக்கு வங்கியை நிரூபித்த பிறகுதான் வன்னியர் சங்கம் என்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சாதி கட்சி என்கிற அடையாளம் இருந்தாலும் கூட ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, 5% மேலான ஒரு வாக்கு வங்கியை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிந்த பிறகுதான் 3-4 தேர்தல்களுக்கு பிறகுதான் அவர்கள் அதிமுக கூட்டணியிலே முதலாக இணைய முடிந்தது. அதே காலகட்டத்தில் மதிமுக உருவானது, தனித்துதான் போட்டியிட்டது. அதன் அலெக்சாண்டர் அவர்களுக்கு அந்த வரலாறு தெரியும். மதிமுகவும் தனித்து சில தேர்தல்களை சந்தித்து வாக்கு வங்கியை நிறுவி காட்டிய பிறகுதான் ஒரு கூட்டணியிலே இடம்பெற முடிந்தது. ஆனால் தேர்தல் பாதையில் ஈடுபடுவோம் என்று முடிவெடுத்த உடனேயே அன்றைய காலச்சூழல் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகளுக்கு உருவாக்கி தந்தது. தனித்து போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு தேவை எப்போது நமக்கு உருவாகவில்லை. ஆனால் நான் தனித்து போட்டியிடத்தான் முடிவு செய்தேன். ஒரு பரீட்சார்த்தமாக ஒரே ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளரை நிறுத்தி பார்ப்போம் என்று கடலூர் மாவட்டத்தில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளரை நிறுத்தி பார்ப்போம், ஒரு தேர்தலை சந்திப்போம் என்று கட்சியில் முன்னணி பொறுப்பாளர் ஒருவரை வேட்பாளராக்கி தேர்தலை சந்திப்போம் என்று முடிவெடுத்திருந்த நிலையில்தான் மறைந்த மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் 3வது அணியை கட்டமைத்துக் கொண்டிருந்த ஒரு சூழல். அவருடைய பிரதிநிதிகள் என்னை நேரிலே வந்து சந்தித்து 3 அல்லது 4 முறை தனித்து நீண்ட நேரம் பேசி தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதன் அவசியத்தை வலியுறுத்தி கூட்டணியிலே இணைக்க முயற்சித்தார்கள். அப்போதும் கூட நான் உடனடியாக உடன்படவில்லை. 4 முறை சந்திப்பு நிகழ்ந்தது. அந்த நேரத்தில் ஒரு சம்பவம், அதுதான் தேர்தல் பாதையில் நம்மை இணைத்தது. மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கான உரிமை கோரி நடந்த பேரணி தாமிரபரணியிலே வன்முறையாக மாறி, அரச வன்கொடுமையாக மாறி, விக்னேஷ் என்கிற குழந்தை உட்பட 17 பேர் பலியாக நேர்ந்தது. அதை கண்டித்து சென்னையிலே பனகல் பூங்கா அருகே ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டம் நடந்தது. அந்த அறப்போராட்டத்தில் புதிய தமிழகம் கட்சி ஒருங்கிணைத்த அறப்போராட்டத்தில் மக்கள் தலைவர் மூப்பனாரும் அமர்ந்திருந்தார். என்னை அழைக்க வந்தவர்கள், நீங்கள் கூட்டணிக்கு கூட வர வேண்டாம், ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நடக்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்தில், உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் எங்கள் தலைவர் மக்கள் தலைவர் மூப்பனார் பங்கேற்கிறார், அவரை வந்து சந்தித்து அந்த போராட்டத்திற்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று என்னை அழைத்தார்கள். மூப்பனாருடைய அழைப்பை ஏற்று பனகல் பூங்கா அருகே நடைபெற்ற அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்திற்காக
விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவை தெரிவிக்க போனேன். என்னை பார்த்ததும் எழுந்து நின்று வரவேற்ற மூப்பனார் அவர்கள் தனக்கு பக்கத்திலே அமர்ந்திருந்த ஜெயந்தி நடராஜன் அவர்களை எழுப்பி வேறொரு இடத்திலே அவரை அமரச் சொல்லிவிட்டு என்னை வலது பக்கத்திலே தனது இருக்கைக்கு வலப்பக்கத்திலே அமர வைத்துக் கொண்டார். நான் அந்த போராட்டத்தில் அந்த வன்கொடுமையை கண்டித்து பேசிவிட்டு வந்தேன். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க போனேன். அது தலித் மக்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமை. அதனை கண்டித்து நடைபெற்ற உண்ணாநிலை அறப்போராட்டம். தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு தலைவர், அவருடைய அழைப்பை புறக்கணித்து விடக் கூடாது. அதுவும் இந்த பிரச்சனைக்காக அழைக்கிற போது நாம் புறக்கணிக்க கூடாது என்கிற அந்த அடிப்படையிலே நான் அந்த போராட்டத்தில் பங்கேற்க போனேன். அடுத்த நாள் இந்து பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வண்ணப்படம் போட்டு நடுவில் மூப்பனாரும் வலது பக்கத்திலே நானும் இடது பக்கத்திலே கிருஷ்ணசாமி அவர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய படத்தை போட்டு மூப்பனார் கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று செய்தி வந்தது. இதுதான் காலச்சூழல் என்று சொன்னேன். விடுதலை சிறுத்தைகளை ஒரு கூட்டணியிலே இணைத்தது அன்றைக்கு இருந்த காலச்சூழல். தேர்தல் அரசியலில் நாம் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு கூட்டணியில் இணைந்து களத்தை சந்தித்தோம். அப்போதும் நான் அரசு ஊழியர். 5 தொகுதிகளை தந்தார். நான் கேட்கவில்லை, எனக்கு 10 கொடுங்கள், 5 கொடுங்கள், 2 கொடுங்கள் என்று நான் கேட்கவில்லை. 5 கொடுத்தால் நான் தேர்தல் அரசியலை பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் 2 போதும் என்று 3ஐ திருப்பி தந்தேன். என்னோடு வந்திருக்கிற சேர்ப்பு தமிழரசனுக்கு 2 கொடுங்கள், 1ஐ நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துக் கொள்ளுங்கள், எனக்கு 2 போதும் என்று. எந்த அளவுக்கு அரசியலில் எனக்கு போதிய விவரம் இல்லை என்பதற்கு இதே ஒரு சான்று. ஒரு கூட்டணியில் எத்தனை இடங்களை கேட்டு பெற வேண்டும், அது எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் நமக்கு வலிமை மிக்கதாக அமையும் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். 2 தொகுதி போதும் என்று சிதம்பரத்தையும் பெரம்பலூரையும் கேட்டு வாங்கினேன். அந்த சிதம்பரம் தொகுதியை பற்றி முடிவெடுக்கும் போது ஏற்பட்ட நெருக்கடி தான் நான் தேர்தல் அரசியலில் நேரடியாக ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது. மூப்பனார் சொன்னால், நீங்கள் தேர்தலில் நிற்க வேண்டும். இல்லை, நான் அரசு ஊழியராக இருக்கிறேன். இல்லை, ராஜினாமா செய்துவிட்டு வாருங்கள். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. தேர்தல் பாதையை வேண்டாம் என்று சொன்னவன் நானே வேட்பாளராக நிற்பதில் எனக்கு நெருடலாக இருக்கிறது, வேண்டாம் என்று 2 நாட்கள் அதுவே பிடிவாதமாக விவாதமாக நடைபெற்றது. நீங்கள் இருப்பதாக இருந்தால் சிதம்பரம், இல்லை என்றால் இல்லை, வேறு யாருக்காவது அதை கொடுத்து விடுகிறோம். ஐயா இளைய பெருமாள் கேட்கிறார், அவருக்கு ஒதுக்குகிறோம். நம்முடைய கட்சி தோழர்கள் எல்லாம் நீங்கள் நில்லுங்கள், ரிசைன் பண்ணுங்கள் என்றார். அதுதான் அன்றைக்கு எனக்கு இருந்த ஒரே பொருள் ஆதாரம். அந்த சம்பளத்தை வச்சுட்டு தான் ஊராக போய் கொண்டிருந்தேன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தேன். எல்லா செலவுகளுக்கும் அது பயன்படுது. அன்றைக்கு இருந்த நிலையிலே அதுதான் எனக்கு இருந்த ஒரே சோர்ஸ், ரிசோர்ஸ், எனக்கு இருந்த ஒரே ஆதாரம். நம்ம நண்பரை கேட்டு போனால் 1 மணி நேரம் பேசிவிட்டு 10 ரூபாய் எழுதக்கூடியவர்கள் தான் அன்றைக்கு இருந்தார்கள். 10 ரூபாய்க்கு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு மேல் நன்கொடை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆதரவு இல்லை. என்று இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த அரசு ஊழியர்களை கூட 2 மணி நேரம் விவாதிப்பார்கள். கடைசியாக விடைபெறும் போது நன்கொடை சீட்டை வாங்கி 10 ரூபாய் நன்கொடை எழுதியிருக்கிறார்கள். எல்லாம் தோழர்களுக்கு தெரியும். ஆகவே அந்த சம்பளத்தை வாங்கி அன்றைக்கு செலவு செய்து கொண்டிருந்த நிலையில் நான் வேலையை விடுவதற்கு மனமில்லாமல் தயங்கிக் கொண்டிருந்த போது மூப்பனார் அவர்கள் துணிந்து வேலையை விட்டு வெளியே வாருங்கள், தேர்தலில் நில்லுங்கள் என்றார். நான் ராஜினாமா கடிதம் கொண்டு போய் கொடுத்த போது என்னை பிடிக்காத அதிகாரி ஒருவர் இயக்குநராக இருந்தார். நீ ரிசைன் பண்ணிட்டா உடனே ஓகே சொல்லிடுவோமா? அதெல்லாம் முடியாது, ஒரு நேரம் இன்னும் டிபார்ட்மெண்டில் என்கொயரி இருக்கின்ற இது சாக்கை வைத்துக் கொண்டு மறுபடியும் மூப்பனார் சொன்னேன், இல்லைங்க ரிசர்வேஷன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, வேற யாராவது போடுறேன்னு சொன்னேன். உடனே அவர் யாருக்கும் தொலைபேசியிலே செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகத்துக்கு தொடர்பு கொண்டு திருமாவளவன் ரிசர்வேஷன் உடனே அக்செப்ட் பண்ணுங்க.
அங்கிருந்து போன் எங்க டிபார்ட்மெண்ட் டைரக்டர், உடனே அங்கிருந்து எங்களுக்கு போன் கூப்பிடுறாங்க வாங்க. நான் சத்தியமூர்த்தி பவன்ல உட்காந்துருக்கேன். மூப்பனார் பெட்ரோல் போன்ஸ் தேவை சேடகிரிகளாம் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் ஏற்றுக்கிறாங்களா, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. அங்க போன உடனே இயக்குனர் என்னை பார்த்து முறைக்கிறார், என்ன நீர் அதுக்குள்ளே தலைமைச் செயலர் வந்து போயிட்டு. நான் ஒன்றும் பேசவில்லை. அது பிறகு ராஜினாமா கடிதத்தை வாங்கி கொண்டார்கள், ஏற்கப்பட்டது. அப்படித்தான் தேர்தல் அரசியலில் நான் இடித்து தள்ளப்பட்டேன். ஏன் இந்த கதையை சொல்கிறேன் என்றால், நான் விரும்பி பதவிக்காக பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. ஒரு கூட்டணியில் என்னை இணைத்துக் கொள்ள தயாராக இருந்த போதும், என்னையே அவர்கள் வேட்பாளராக ஆக்குவதற்கு விரும்பிய போதும், அது எவ்வளவு பெரிய வாய்ப்பு என்று நான் கருதி உடனே வாயை பிளந்து கொண்டு நான் அதற்கு உடன்பட்டு விடவில்லை. ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு அவர்களே என்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்த பிறகுதான் ஒரு நடுக்காட்டிலே கொண்டு போய் கண்ணை கட்டி இறக்கியது போல் என்னை இறக்கிவிட்டார்கள். தோழர்களே, வேறு எவனாவது சிதம்பரம் தொகுதியில் நான் பெற்ற வாக்குகளை போல பெற்றிருந்தால் இந்த உலகம் அவனை தூக்கி உச்சந்தலையிலே வைத்து கொண்டாடி இருக்கும். ஆனா ஓஹோ என்று குரல்பாடு இருக்கும். ஒரு புதிய புரட்சிகரமான ஒரு இளைஞன் பொது வாழ்க்கையில் வந்திருக்கிறார் என்று பக்கம் பக்கமாக எழுதியிருப்பார்கள். ஆனால் சாபக்கேடு, இந்த சமூக அடையாளம், நாம் பெற்ற வாக்குகள் அன்றை உதாசீனப்படுத்தப்பட்டன. மூப்பனார் தலைமையிலான மூன்றாவது அணியில் எத்தனையோ பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் வேட்பாளர்களாக போட்டியிட்டார்கள். ஆனால் எல்லோருமே 1 லட்சத்திற்கும் கீழே 10,000, 15,000, 25,000 என்ற அளவில்தான் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் பல வேட்பாளர்கள் வாக்குகளை பெற்றார்கள். ஸ்டார் வேட்பாளர்கள் கூட 90,000 தாண்டவில்லை. ஆனால் அந்த அணியிலேயே 2.25 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரே வேட்பாளர் திருமாவளவன். விடிய 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 மக்கள் காத்து கிடந்தார்கள். தோழர்களே, அது தேர்தல் பிரச்சாரமாக இல்லை, திருவிழா கோலமாக இருந்தது. எந்த பெருமிராலும் சைக்கிள் சின்னத்தை மக்களே வரைந்து வைத்திருந்தார்கள். சைக்கிளை தூக்கி மரங்களில் கட்டி வைத்திருந்தார்கள். கையில் 10 பைசா கூட இல்லாமல், கம்பெனி பைசா கூட இல்லாமல் கடத்தில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் மக்களிடையே கண்ட எழுச்சி. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு பக்கத்தில் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் மூப்பனார் சொன்னார், 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஆதரவு இல்லாமல், பெரும் பணக்காரர்களின் தயவு இல்லாமல் முதல் தேர்தலிலேயே 10 நாள் இடைவெளியிலேயே 2.25 லட்சம் வாக்குகளை இன்னொரு நபர் பெற்றிருந்தால், அல்லது இந்த சமூக அடையாளம் இல்லாத தலித் அல்லாத ஒருவர் பெற்றிருந்தால், அடுத்த முதலமைச்சரே வந்தான் என்று கொண்டாடி இருக்கும் தமிழ் சமூகம் அல்லது ஊடகம் 2%, 3% ஓட்டு வாங்கினா கூட அடுத்த முதலமைச்சர் சொல்றாங்க. எதிர்பாராத ஒரு எழுச்சி. ஒட்டுமொத்த சிதம்பரம் தொகுதியே திருவிழா கோலமாக இருந்தது 10 நாள். அவ்வளவு பெரிய வன்முறைகளை தாண்டியும் அவ்வளவு வாக்குகளை நாம் பெற்றோம். அதன் பிறகுதான் தேர்தல் அரசியலில் இனி நாம் தீவிரமாக பங்கேற்க வேண்டும். எவ்வளவு பெரிய நம்பிக்கை இந்த மக்களுக்கு, காலம் காலமாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்தவர்களுக்கு தனித்த அடையாளம் தேவை. தமக்கென்று ஒரு அரசியல் கட்சி தேவை, தமக்கென்று ஒரு கொடி தேவை, தமக்கென்று ஒரு தலைவன் தேவை என்று ஏங்கி கிடந்திருக்கிறார்கள் மக்கள். அந்த தளத்தை நாம் நேரடியாக சந்தித்தேன். நான் நாடறிந்த ஒரு தலைவன் அல்ல, ஊடகங்களால் உயர்த்தி பிடிக்கப்படுகிற வாய்ப்பை பெற்றவன் அல்ல, எந்த பின்புலமும் கிடையாது. அப்பாவோ அம்மாவோ அரசியலில் ஈடுபட்டவர்கள் இல்லை, பெரிய கல்வியை பெற்றவர்களும் இல்லை. ஒரு குக்கிராமத்திலே பிறந்து, சாதாரண வறுமை உழலும் குடும்பத்திலே பிறந்து, ஆடு மாடு மேய்க்கிறவர்களுக்கு பிள்ளையாய் பிறந்து, எந்த முன்னனுபவமும் இல்லாமல் களத்திலே வந்து நிற்கிற போது, இவன்தான் நமக்கு பொருத்தமான தலைவன் என்று மக்கள் நம்பிய காரணத்தினால்தான் 2.25 லட்சம் வாக்குகளை அளித்தார்.
அந்த அரசியல் எழுச்சிதான் தோழர்களே 2001 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாம் இணையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. எடுத்த எடுப்பிலேயே தமிழ்நாட்டில் 8 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு ஆண்ட கட்சியில் தமிழகத்தின் முதல்வரும் தலைவராக, செல்வாக்குமிக்க தலைவராக, இந்திய நாடு போற்றக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற தலைவராக இருந்த கலைஞரின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த இடத்திலேயே 8 தொகுதிகளில் தமிழ்நாட்டிலும் 2 தொகுதிகள் புதுச்சேரியிலும் என்று நாம் அந்த கூட்டணியில் பங்கேற்க முடிந்தது. நான் மட்டும் அந்த தேர்தலில் இன்றைக்கு வெற்றி பெற முடிந்தது. ஒட்டுமொத்த திமுக கூட்டணியே அப்போது தோல்வியை தழுவ நேர்ந்தது. திமுக கூட்டணி தோற்றதற்கு திருமாவளவனும் கிருஷ்ணசாமியும் தான் காரணம் என்று வரிந்து கட்டிக்கொண்டு ஊடகங்கள் எழுதின. எவ்வளவு பெரிய அபத்தம் இருப்பார். திமுக கூட்டணி தோற்றதற்கு வேறு பல காரணங்கள் இருக்கின்றன, அது இருக்கலாம் என்று எழுதாமல் திருமாவளவனையும் கிருஷ்ணசாமியும் பக்கத்திலே அருகருகே அமர வைத்துக் கொண்டதால் தான் திமுகவை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவ்வளவு நஞ்சு அந்த சிந்தனையிலே. வேண்டப்படாத சமூகத்தை சார்ந்த தலைவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டதால் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் திமுகவை புறக்கணித்து விட்டார்கள் என்று எழுதுவதன் நோக்கம் என்னவென்றால், இனிமேல் திருமாவளவனையோ கிருஷ்ணசாமியையோ உங்களை போன்றவர்கள் யாரும் ஊக்கப்படுத்தக் கூடாது, பக்கத்தில் அமர வைக்கக் கூடாது என்பதுதான் அவர்களின் நோக்கம். நான் தேர்தல் தோல்வியின் போது கலைஞரோடு தான் இருந்தேன். அவரிடம் கேட்டேன், ஐயா இந்த பத்திரிகையை பார்த்தீர்களா என்று கேட்டேன். என்ன என்றார். இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று. அவர்கள் அப்படித்தான் எழுதுவார்கள், அதை பொருட்படுத்த வேண்டாம். ஒன்றை நான் கேட்கிறேன், அது உண்மை என்றால் கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதிகளில் 5 தொகுதிகளை நாம் வெற்றி பெற்றிருக்கிறோமே, அது எப்படி? உங்களால் தானே, நீங்களும் நாமும் தானே. அப்ப திமுக விடுதலை சிறுத்தைகள் தான் கடலூர் மாவட்டத்தில் கூட்டணியில் இருந்த யாருக்கும் கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஓட்டு கூட கிடையாது. அப்ப 9 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் உங்களின் ஆதரவும் திமுகவுக்கு இருந்ததால் தானே வெற்றி, எங்களின் ஆதரவும் உங்களுக்கு இருந்ததால் தானே வெற்றி. எனவே இப்படிப்பட்டவர்கள் இப்படித்தான் எழுதுவார்கள், அவர்கள் சாதிய வன்மம் கொண்டவர்கள் என்பதை சொல்லாமல் சொன்னார். அவர் பழுத்த பழம், அரசியலில் புடம் போடப்பட்ட ஒரு தங்கம். அதாவது அவருக்குள்ள அனுபவம், அவருக்கு தெரியும் எந்தெந்த அசைவில் என்னென்ன பின்னணி பின்புலங்கள் இருக்கின்றன என்று சொன்னார். இந்த தேவைகளில் அதுதான் நடந்தது. திருமாவளவனை கூட வைத்துக் கொள்ளக்கூடாது, திருமாவளவனை சேர்த்துக் கொண்டால் உங்கள் அணி வீடும். தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் என்கிற காழ்ப்புணர்ச்சி அல்ல, திருமாவளவன் என்கிற அடையாளம் காலம் காலமாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மாபெரும் ஒரு சமூகத்தின் அடையாளம். அந்த சமூகத்தை அரசியல் ரீதியாக ஒரு சக்தியாக அணிதிரட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாத சாதியினர்களும் மதவினர்களும் திரும்ப திரும்ப பரப்பிய அவதூறு இருக்கும். கூட்டணியிலே இணைப்பதையே ஒரு கேள்விக்குள்ளாக்குகிறார். 2001 தேர்தலுக்கு பிறகு 2006 அந்த விமர்சனங்களை தாண்டி ஜெயலலிதா அம்மையார் நம்மை கூட்டணியில் இணைத்துக் கொண்டார். திமுக கூட்டணியில் 8 தொகுதி என்றால் அதிமுக கூட்டணியில் 9 தொகுதிகளை பெற்றோம். விடுதலை சிறுத்தைகள் பாண்டிச்சேரியிலே 2 தொகுதிகளை பெற்றோம். அந்த 2006 தேர்தலில் இருந்து நான் பிடிவாதமாக உறுதியாக ஒரு முடிவெடுத்தேன். வென்றாலும் தோற்றாலும் தனி சின்னத்தில் நிற்போம். தனி சின்னத்தில் நின்று நம்முடைய தனித்தன்மையை வளர்த்தெடுப்போம். நம்முடைய பயணம் நீண்ட கால பயணம். இது ஒரு அரசியல் பேரியக்கமாக வலிமை பெற வேண்டும். ஜனநாயக சக்திகளின் நல்லாதரவை பெறுகிற வரையில் இந்த முயற்சியை நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. பதவிதான் முக்கியம் என்றால் ஏதாவது ஒரு சின்னத்திலே நின்றால் போதும் என்றுதான் நாம் எண்ணியிருக்க வேண்டும். 2006 தனி சின்னத்தில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்த போது ஜெயலலிதா அம்மையாரும் மறைந்த என் நடராஜன் அவர்களும் என்னிடத்திலே தோழமையோடு நட்புறவோடு கேட்டார்கள், நீங்கள் இரட்டை இடையிலே நின்றால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் அல்லவா, ஏன் இந்த விஷ பரீட்சை என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், தோற்றாலும் பரவாயில்லை, நாங்கள் தனி சின்னத்திலே இருக்கிறோம், எங்கள் சுதந்திரத்தை அனுமதியுங்கள் என்று கேட்டேன். அப்போது மணி சின்னத்திலே போட்டியிட்டோம் தோழர்களே. நான் மங்களூர் தொகுதியில் போட்டியிட விரும்பினேன். ஆனால் உடன்
என்னோடு பயணித்த தோழர் எனக்கு மங்களூர் தொகுதியை திட்டப்படி தொகுதியே வேண்டும் என்று விரும்பி கேட்டதால் நான் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொண்டு அவருக்கு அந்த தொகுதியை கொடுத்து காட்டுமன்னார் கோவிலும் திட்டப்படியிலும் கடலூர் மாவட்டத்தில் 2 தொகுதிகளில் நாம் போட்டியிட்ட அந்த சூழலில் 2 தொகுதிகளிலும் மணி சின்னத்தில் வெற்றி பெற்றோம். 2000 தொகுதியில் முதலாக ஒரு வெற்றியை நாம் பெற்றோம். நான் திருமாவளவனாக போட்டியிட்டு பெற்ற வெற்றி 2 ஆண்டுகளில் அந்த பதவியிலிருந்து நான் விலக நேர்ந்தது. கனியமுதன் சொன்னதைப் போல பதவியிலிருந்து விலகுவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. அதுவும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவது. எனக்கு யாரும் தனிப்பட்ட முறையில் அந்த நெருக்கடியை தரவில்லை. பதவிதான் எனக்கு முக்கியம் என்று இருந்திருந்தால் அதை நான் கெட்டியாக பிடித்திருப்பேன். எந்த சின்னமாக இருந்தால் என்ன, எந்த அவமானமாக இருந்தால் என்ன, அதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். பதவியை போதும் எம்எல்ஏ என்று சொல்லிக் கொள்ளலாம் என்று அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இதுவரை நான் எம்எல்ஏ என்றும் உணர்ந்ததில்லை, எம்பி என்றும் நினைத்ததில்லை. இப்போ கூட எனக்கு எம்பின்னு யாராவது சொன்னாதான் நான் தொலைபேசியில் யாருக்காவது பேசினாலும் நான் எதிர்ப்பு செய்து என் தலைவர் பேசுறதுதான் இதுவாக எனக்கு சொல்ல வருது. நான் எம்பி பேசுறேன்னு எனக்கு சொல்ல வரவே இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் மறுபடியும் வந்தது 2004 திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாம் ஒரு தொகுதியை கேட்டோம். அன்றைக்கு திமுகவால் அதை வழங்க முடியவில்லை. அதற்காக நாம் தேர்தலில் போட்டியிடாமல் இருக்க முடியாது. எனவே போட்டியிட்ட அதே சிதம்பரம் தொகுதியில் மறுபடியும் போட்டியிட வேண்டிய தேவை இருக்கிறது. மறுபடியும் நாம் போட்டியிடுகிற போது திமுக வேட்பாளரை எதிர்த்து தான் போட்டியிட வேண்டியிருக்கும். சட்டமன்றத்திற்குள்ளே திமுக சின்னத்தில் வெற்றி பெற்று நான் உறுப்பினராக இருந்து கொண்டு வெளியிலே நான் திமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுவது என்பது முரண்பாடாக இருக்கிறது. அதையெல்லாம் நான் புரிந்து கொண்டு நானாகவே பிப்ரவரி 3ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள் 2004ஆம் ஆண்டு பதவியை ராஜினாமா செய்தேன். அன்றைக்கு பேரவைத் தலைவராக இருந்த காளிமுத்து அவர்கள், தம்பி நிதானமாக யோசித்து முடிவு பண்ணுங்க, பதவியை போய் ராஜினாமா செய்யலாமா, யோசித்து முடிவு பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு வேண்டாம், நான் பதவி விட்டு விலகு. என்ன காரணம்? ஒரு காரணம் இல்லை, நான் விலகுகிறேன், பதவி விலகினேன். அது உள்ளபடியே அவர் சொன்னதைப் போல தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மிகப்பெரிய வலியை தந்திருக்கிறது. அது எனக்கு பின்னால் தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நான் சட்டமன்ற எம்எல்ஏவாக இருந்து கொண்டு திமுக வேட்பாளரையும் எதிர்த்து நான் சிதம்பரத்தில் இப்படி போட்டியிட முடியும். அப்படி ஒரு நெருடல் இருந்ததால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நான் எம்பி தொகுதியிலே போட்டியிட்டேன். அப்போது நாம் எந்த கூட்டணியில் இடம்பெறவில்லை, நாமே ஒரு கூட்டணி அமைத்தோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த வரலாறை நான் சொல்ல தேவையில்லை. அப்போது நாம் 2,55,000 வாக்குகளை பெற்றோம். 99 2,25,000. 2004 கூடுதலாக 30,000 வாக்குகள். 99 சொன்னார்கள் இது மூப்பனாருக்காக இருந்த வாக்குகள் என்றார்கள். 2004 மூப்பனார் உயிரோடு இல்லை. தனிப்பட்ட முறையிலே திருமாவளவன் அங்கு வாக்கு வங்கி இல்லாத கட்சிகளோடு கூட்டணி வைத்து போட்டியிட்ட நிலையில் 2,55,000 வாக்குகளை நாம் பெற்றோம். அதுவும் மிகப்பெரிய ஒரு மைலேஜ். அம்பு சின்னத்திலே போட்டியிட்டோம், ஜனதா தளத்தினுடைய சின்னத்திலே. தவிர்க்க முடியாத நிலையில் அப்போதும் இன்னொரு கட்சியின் சின்னத்திலே போட்டியிடக்கூடிய நிலை இருந்தது. நான் அதை எவ்வளவு தவிர்க்க பார்த்தேன். கூட இருந்த கிருஷ்ணசாமி அவர்களும் கண்ணப்பன் அவர்களும் நாம் தனி சின்னத்தில் இங்கெல்லாம் ஒன்றும் சாதிக்க முடியாது, முலாயம் சிங் அவர்களின் சைக்கிள் சின்னத்தை பெற்று வரலாம் என்று டெல்லிக்கு போய் சைக்கிளை வாங்குவதற்கு பதிலாக அம்பை வாங்கி கொண்டு வந்தோம். அம்பை வாங்கி கொண்டு வந்தோம் என்பதை விட வம்பை வாங்கி கொண்டு வந்தோம். ஏனென்றால் அப்போது முஸ்லீம் அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் இது திருமாவளவன் இருக்கிற அம்பு சின்னம் என்பது இந்து சின்னம், இந்த சின்னத்திற்கு ஓட்டு போடாதீர்கள் என்று அன்றைக்கு எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்த வரலாறு நடந்தது. லால்பேட்டையிலே, பரங்கிப்பேட்டையிலே. அது ஒரு வரலாறு தோழர்களே. அதன் பிறகு 2009 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உச்ச நீதிமன்ற வரையில் போய் வழக்கு தொடுத்து நட்சத்திரம் சின்னத்தை பெற்றோம். கலைஞர் சொன்னால் ஏன் இந்த முயற்சி, உதயசூரியனே நில்லுங்கள் என்றார். கலைஞரிடத்திலேயே நான் சொன்னேன், ஐயா நான் தனி சின்னத்திலேயே நிற்கிறேன், கேட்டாலும் அது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று உச்ச நீதிமன்றம் வரையில் வழக்கு தொடுத்து அன்றைய நிலையில் 35 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து கடைசி 10 நாளில் நட்சத்திரம் சின்னத்தை வாங்கி வந்து அதிலே நின்று 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். பிறகு 2011 திமுக கூட்டணி தனித்து போட்டியிட்டோம். தனி சின்னத்தில் போட்டியிட்டோம். திமுக கூட்டணி கலைஞர் 10 தொகுதிகளை கொடுத்தார். 2001 8, 2006 9,
11 10 8 9 ஆனது 9 10 ஆனது 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு தொகுதி தான் கூடியது. 16 நாம் தனியே மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினோம். அப்போதும் தனி சின்னம். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்தோம். அப்போதும் தனி சின்னம், மோதிரம் சின்னம் என்று கருதுகிறேன். தனி சின்னத்தில் போட்டியிடுவது என்பது எவ்வளவு பெரிய போராட்டம். பதவிதான் முக்கியம் என்றால், வெற்றிதான் முக்கியம் என்றால், அதுதான் நம்முடைய நோக்கம் என்றால், அதுதான் நம்முடைய ஆசை என்றால், அதுதான் நமக்கு பெரிய நாட்டம் இருக்கிறது என்றால், ஈர்ப்பு இருக்கிறது என்றால், அதுதான் நமக்கான வேட்கை என்றால், அதுதான் நமக்கான தாகம் என்றால், பதவிதான் முக்கியம் என்றால், கூட்டணி கட்சியின் ஏதோ ஒரு சின்னத்திலே போட்டியிடலாம். அது அவர்களுக்கும் இலகுவானது, நமக்கும் இலகுவானது. அவர்கள் ஆசையோடு மகிழ்ச்சியோடு வேலை செய்வார்கள். தனிச்சின்னத்திலே நின்றால் வேலை செய்வதிலே முடக்கம் இருக்கும், தயக்கம் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும், தவிர்ப்பும் இருக்கும். என்றாலும் பரவாயில்லை, அவர்களின் எதிர்ப்பை தவிர்ப்பை மீறி வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு, வெற்றி பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை என்ற அந்த புரிதலோடு இத்தனை களங்களை நாம் கண்டு வந்திருக்கிறோம். பயணத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த தேர்தலில் உதயசூரிய சின்னத்தை நிற்க வேண்டும் என்கிற ஆலோசனைகள், பரிந்துரைகள், அறிவுரைகள் பல முனைகளிலிருந்தும் நமக்கு வந்தன. அண்ணன் தளபதி அவர்களிடத்திலே நான் சொன்னேன், எங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் இந்த ஆலோசனையை வழங்குவது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. போட்டியிடக்கூடிய யாரும் தோற்றுவிடக்கூடாது, இலகுவாக வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் முன்வைக்கக்கூடிய இந்த ஆலோசனை நான் மதிக்கிறேன். ஆனாலும் தனி சின்னத்திலே போட்டியிட்டு எங்கள் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிற நிலையில் இந்த தேர்தலிலும் நாங்கள் தனி சின்னத்திலேயே போட்டியிடுகிறோம் என்று சொன்னதும் அவர் உடன்பட்டார். தனி சின்னத்தில் போட்டியிட்டோம். சின்னம் என்பது ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை விட முக்கியமாக வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத, வேறு எந்த தலைமைக்கும் இல்லாத ஒரு நெருக்கடி நமக்கு இருக்கிறது. இந்த சாதி, இந்த கட்சி வலிமை பெற்றால் இந்த சோசியல் ஆர்டர், சமூக ஒழுங்கு பாதிக்கப்படும். பின்னால் இருக்கிற இளைஞர்கள் அத்துமீறுவார்கள், சாதிய வன்மம் தலைவிருக்கும். எனவே திருமாவளவன் வலிமை பெற்றுவிடக் கூடாது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொடியேற்ற போவது என்பதே ஒரு எல்லையை கடந்து, அதாவது ஒரு நாட்டு எல்லையை கடந்து இன்னொரு நாட்டுக்கு போவதை போன்ற ஒரு நெருக்கடி, ஒரு யுத்தத்தை சந்திப்பதை போன்ற நெருக்கடி. அவ்வளவு பதக்கம் இருக்கு. போலீஸ் அங்கே போகக்கூடாதுமா, கொடியேற்றக்கூடாதுமா, கலவரம் வருமா, வர்றவனை கலவரம் செய்யக்கூடியவனை பிடிக்கணுங்கிறத நோக்கமா இருக்காது. ஆனா நீ போகாதேமா, கொடி ஏற்றக்கூடாதுமா. கொடியேற்றுவது என்பதே மிகப்பெரிய போராட்டம். ஆகவே தேர்தல் அரசியலில் அந்த சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் நமக்கு எதிராக பரப்புகிற அவதூறுகள் சொல்லி மாறாதவர் அவ்வளவு அவதூறுகளை பார்க்கிறார் ஒவ்வொரு தேர்தலிலும். கடந்த முறை நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நான் பாலச்சின்னத்திலே போட்டியிட்ட போது எவ்வளவு கோடிகளை கொட்டி இறைத்தார்கள், எவ்வளவு அவதூறுகளை பரப்பினார்கள். இந்த சமூக வலைத்தளங்களில் நமக்கு எதிராக வேறு எந்த வேட்பாளருக்கும் இல்லாத ஒரு நெருக்கடி, எந்த தலைவருக்கும் இல்லாத நெருக்கடி, எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடி. யார் கட்சியை தொடங்கினாலும் அவன் அனைத்து சாதிக்கும் பொதுவானவன். ஆனால் ஒரு தலித் கட்சி தொடங்கினால் அவன் தலித்துகளுக்கு மட்டும்தான் தலைவர். இது எவ்வளவு பெரிய சோசியல் ஸ்டிக்மா. இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு ஒரு 2 பொதுத் தொகுதிகளிலே விடுதலை சிறுத்தை வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால், தொடக்கத்திலிருந்து நாம் கையாண்ட உத்திகளில் நாம் ஆடிய களங்களும் எவ்வளவு பெரிய நன்மதிப்பை சமூகத்தில் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. குறிப்பிட்ட சில குழுவை சார்ந்தவர்கள், சாதி வெறியர்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். ஆனால் பொதுமக்கள், சாதாரண மக்கள், எந்த சமூகங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு உற்று நோக்குகிறார்கள், கவனிக்கிறார்கள், சீர்தூக்கி பார்க்கிறார்கள், நல்லது கெட்டதை ஆய்ந்து பார்க்கிறார்கள். நாம் பேசுகிற ஒவ்வொன்றையும் அவர்கள் அப்படியே கடந்து போய் விடாமல் அதை ஆய்வு நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு கூட நாம்
மராத்தா மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பளித்ததை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும். ஓபிசி பிரிவினருக்கு எதிரான தீர்ப்பு இது. இந்த ஷெட்யூல் காஸ்டுக்கு எதிரான தீர்ப்பு அல்ல, ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு எதிரான தீர்ப்பு அல்ல. பிற்படுத்தப்பட்ட மக்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் யாரும் இது பற்றி இன்னும் வாய்ந்திறக்கவில்லை. ஆனால் ஓபிசி பிரிவினருக்கு பாதிப்பு என்றவுடன் உடனே அறிக்கை வெளியிட்டு கண்டித்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். உச்சநீதிமன்ற தீர்ப்பை யாரும் விமர்சிக்கக் கூடாது என்றெல்லாம் சொல்லுவாங்க. ராகுல் பசுமையை இடிக்கும் போதும் சரி, இடிப்பதற்கு முன்னாடியே மதுரையில் நாம் பேரணி நடத்தினோம். சிறுபான்மை மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்காக, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படுகிற வன்கொடுமைகளுக்கு எதிராக, ஈழத் தமிழர்களின் நலன்களுக்காக தமிழ்நாட்டில் எவனும் விடுதலை சிறுத்தைகளை போல போராட்டங்களை நடத்தினார். ஈழத் தமிழர்களுக்காக 90களில் இருந்து 2009 வரையில் நாம் நடத்திய போராட்டங்களின் எண்ணிக்கை, மாநாடுகளின் எண்ணிக்கை விவரிக்க முடியாது. எத்தனையோ தலித் இயக்கங்கள் நம்ம எப்படித்தான் கடுமையாக விமர்சித்தன. இவன் திருமாவளவனுக்கு தான் தம்பி, அம்பேத்கருக்கு பிள்ளை அல்ல என்று. பிரபாகரனுக்கு தம்பி, மன்னிக்க வேண்டும், திருமாவளவன் பிரபாகரனுக்கு தான் தம்பி, அம்பேத்கருக்கு பிள்ளை அல்ல. விடுதலை புலிகளுக்காகத்தான் இவன் குரல் கொடுப்பவன். இங்கே எப்படி சாதியின் பெயரால் மக்களுக்கு வன்கொடுமைகள் இழைக்கப்படுகின்றனவோ அப்படி அங்கே இனத்தின் பெயரால் தமிழ் சமூகத்திற்கு எதிரான வன்கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன. இந்த வன்கொடுமைகளை எதிர்க்கிற அதே உணர்வு தான் அந்த வன்கொடுமைகளை எதிர்ப்பதற்கு நமக்கு மேலோக்கு. அப்படித்தான் புரட்சிகர சிந்தனையாளர்கள் சிந்திக்க முடியும். ஈழத்தில் இருப்பவர்களுக்கு சாதி இல்லை என்று சிந்தித்தால் அவன் சாதியவான். தலித்துகள் எங்களுக்கு சம்பந்தமில்லாதவர்கள் என்று நினைத்தால் அவன் சாதி வெறியன். கொடுமைகளைத்தான் பார்க்க வேண்டும், ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும், ஒடுக்குமுறையை எதிர்க்க வேண்டும், சுரண்டலை எதிர்க்க வேண்டும். அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கற்றிருக்கிற அரசியல் பாடம். நம்முடைய கொள்கை எதிரிகள் யார் என்றால், ஆதிக்கம் நம்முடைய கொள்கை எதிரி, ஒடுக்குமுறை நம்முடைய கொள்கை எதிரி, சுரண்டல் நம்முடைய கொள்கை எதிரி. அந்த வரிசையை பார்க்கிற போது இன்றைக்கு சனாதனம் நம்முடைய கொள்கை எதிரி. சனாதனம் சமத்துவத்திற்கு எதிரானது. சனாதனம் என்கிற சொல் நமக்கு பொருள் புரியாததாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய உள்ளடக்கம், பொருள் அடக்கம் என்னவென்றால், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்று சொல்லுகிற கோட்பாடு தான் சனாதன கோட்பாடு. பிறப்பால் ஒருவன் பார்ப்பனன் என்பதனாலேயே அவன் உயர்ந்தவன், பிறப்பால் ஒருவன் சக்கிலியன் என்பதனாலேயே அவன் தாழ்ந்தவன். இதை நியாயப்படுத்துகிற ஒரு கோட்பாடு அதுதான் சனாதன கோட்பாடு. ரொம்ப சிம்பிள். சனாதனம் என்ன? ஆண்கள் மேலானவர்கள், பெண்கள் கீழானவர்கள். ஆண்களுக்கு பெண்கள் கட்டுப்பட்டுத்தான் கிடக்க வேண்டும். பெண்கள் சொத்துரிமை கோரக்கூடாது, கல்வி கேட்கக்கூடாது, அதிகாரம் கேட்கக்கூடாது, ஆண்களுக்கு நிகராக வந்து நிற்கக்கூடாது, ஆண்களுக்கு நிகராக பேசக்கூடாது, வாயை பொத்திக் கொண்டு கிடக்க வேண்டும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், தாலி கட்டியவனுக்கு அடிமையாக கிடந்து உழல வேண்டும். அவன் விரும்புகிறபடி அவன் இச்சை பொருளாக கிடக்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு தேவையான ஆண் பிள்ளைகளையோ பெண் பிள்ளைகளையோ பெற்றுத்தர வேண்டும். அவ்வளவுதான் பெண்ணுக்குரிய உரிமை. இதை நியாயப்படுத்துகிற கோட்பாடு தான் சனாதன கோட்பாடு. இதை எதிர்த்து ஆண்களும் பெண்களும் சமம் என்று சொல்லுவதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாடு, தந்தை பெரியாரின் கோட்பாடு, விடுதலை சிறுத்தைகள் முன்னிறுத்துகிற கோட்பாடு. அடையாளப்படுத்தி சனாதனத்தை நிலைநிறுத்த போராடுகிற அந்த கும்பலை அம்பலப்படுத்தி அவர்களின் முகத்திரையை கிழித்து அவர்களை தோலுரித்து தேர்தல் களத்தில் வெற்றி பெற்றிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை தொடக்கூடாது, இதை பேசக்கூடாது, இதை தொட்டால் பிரச்சனை, இதை பேசினால் பிரச்சனை, இது வந்து இது நமக்கு எதிராக போய் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் என்றெல்லாம் அஞ்சிக் கொண்டிருந்த வேளையில் அதையே ஒரு அரசியலாக முன்னிறுத்தி அதையே பரப்புரையாக செய்து மோடியை அம்பலப்படுத்தி தமிழ்நாட்டு தேர்தல் களத்தை பிஜேபிக்கு எதிராக திருப்பிவிட்டதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதிமுகவா திமுகவா, அதிமுக அணியா திமுக அணியா என்று இருந்த அரசியல் களத்தை திமுக அணியா பிஜேபி அணியா என்று மாற்றியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மேற்கு வங்கத்தில் கூட நேரடியாக மம்தா பானர்ஜி கட்சிக்கும் பிஜேபிக்கும் போட்டி. கேரளாவில் கூட காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி இருந்தாலும் கூட நேரடியாக மோதக்கூடிய அளவுக்கான ஒரு சூழலை அங்கே பிஜேபி ஏற்படுத்தியது. பிஜேபி தலைமையிலான அணி
தமிழ்நாட்டிலே அதிமுக தான் வலிமையாக இருக்கிறது, பிஜேபி ஒன்றும் கிடையாது, ஜீரோ. ஆனா கூச்சப்படக்கூடிய 10 பேர் இருக்கிறாங்க, கொட்டமடிக்கக்கூடிய கும்பல் ஒரு 10 பேர் இருக்கிறார், வாய்ச்சவனால் பேசக்கூடிய ஒரு 10 பேர் இருக்கிறார், சமூக வலைதளங்களில் தங்களது வாய் வீரத்தை காட்டிக் கொண்டிருப்பவர்கள். கிளை கிடையாது, மக்கள் கிடையாது, ஆதரவு கிடையாது, அமைப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதிமுகவை பாமகவை பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டில் அவர்கள் அரசியல் செய்ய முன்வந்தார்கள். இதையெல்லாம் அங்குலம் அங்குலமாக கிழித்தொழிந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். இந்த தேர்தலில் நான் 6 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலையிலே 6 தொகுதிகளை மையப்படுத்தி 38 சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் செய்த அந்த 38 தொகுதிகளில் 32 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளையும் அவர்கள் கடுமையாக விமர்சித்தார்கள் என்றாலும் கூட முதன்மையாக விடுதலை சிறுத்தைகளை வைத்து விமர்சித்தார்கள். நாம் தோற்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு செயல்பட்டார்கள். அவர்களின் அத்தனை சதிகளையும் முறியடித்து மக்கள், பொதுமக்கள், அனைத்து தரப்பையும் சார்ந்த மக்கள், தலித்துகள் மட்டுமின்றி தலித் அல்லாத சமூகங்களை சார்ந்த மக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள், எல்லா சமூகத்திலும் இருக்கிற ஜனநாயக சக்திகள் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட 4 தொகுதிகளில் மகத்தான வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள். அதுவும் 12-13 நாள் இடைவெளியில். மோஸ்ட் பாப்புலர் சிம்பல் ரெட்டலைன்னா மக்கள் கண்ண முடிவு ஓட்டு போடுவாங்க. 3 ரெட்டலையை வீழ்த்தி இருக்கிறது பானை சின்னம். ஒரு மாம்பழத்தை தூக்கி வீசி இருக்கிறது பானை சின்னம். அதனால் நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள மக்கள் செல்வாக்குள்ள சின்னங்கள். 3 வாரம் கூட இல்லை, 2 வாரம் தான். 10, 13 நாள், 14 நாள் இடைவெளியிலே பானை சின்னத்தை அடையாளம் கண்டு பல்லாயிரக்கணக்கிலே வாக்களித்து மாபெரும் வெற்றியை வழங்கிய மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகளை சார்பில் நன்றியை தெரிவித்துள்ளது. இந்த வெற்றியை ஜனநாயக சக்திகளுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இது விடுதலை சிறுத்தைகளின் வெற்றி என்பதை விட, திருமாவளவனின் வெற்றி என்பதை விட, இது சமூக நீதிக்கான வெற்றி, ஜனநாயகத்திற்கான வெற்றி, புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாரின் கொள்கைகளுக்கு கிடைத்த வெற்றி,